இன்றைக்கி சென்னையில் அங்கே பயங்கர மழையாக இருக்குது போல இருக்குது, ஃபுல்லாக தண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு விஜய் சேதுபதி சாரோட அந்த விவிபி ஃபிலிம் சிட்டிக்கு வர்றதே பெரிய டவுட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ அவர் இன்றைக்கி வர முடியாமல் போனால் ரொம்ப பிரச்சனையாயிடும். அப்புறம் இன்றைக்கி சாட்டர்டே எபிசோடே கேன்சல் ஆகிடும். இப்போ வேறு சத்யா தான் எவிக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. சத்யா எவிக்ட் ஆக போகிறாங்க இந்த வீக் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு வாட்டி கூட ஒஸ்ட் பெர்ஃபார்மர் ஆகாமலேயே சத்யா வந்து எவிக்ட் ஆக போகிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை தப்பாக இருந்தால் கரெக்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்கிற டே இன்னைக்கு கேன்சல் ஆகிடும். நமக்கு இப்போ வந்துட்டு லைவ் போட்டுட்ருக்காங்க, பிரச்சனை கிடையாது. ஸோ நாளைக்கு அநேகமாக வந்துட்டு சாட்டர்டே இன்றைக்கி எபிசோட் கேன்சல்னு சொல்லி நாளைக்கும் அந்த லைவை கண்டினியூ பண்ணுவாங்க அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா விஜய் சேதுபதி சார் இப்போ வரைக்கும் வந்து ஃபிலிம் சிட்டி இவிபி ஃபிலிம் சிட்டி ரீச் பண்ணலை அப்படின்னு தான் நியூஸ் சொல்கிறாங்க. ஒருவேளை அவர் ஏதாச்சும் ஸ்பெஷலாக ஹெலிகாப்டர் வச்சு அரேஞ்ச் பண்ணி அவரை கூப்பிட்டு வராங்களா அதை பற்றிலாம் நமக்கு தெரியாது. பட் விஜய் டிவி ஏதாச்சும் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்க டிஆர்பி விடவே மாட்டாங்க, ஏதாவது பண்ணுவாங்க. பட் இப்போ வரைக்கும் அவரால் வர முடியாது. ஏன்னா ஃபுல் தண்ணி போல இருக்குது, வெள்ளக்காடாக இருக்குது சென்னை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருந்ததுன்னா நம்ம எல்லாருக்குமே செம்ம ஷாக்கிங்காக இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு மாதிரி ஃபினாலே எபிசோடுக்கு முந்தின எபிசோட் மாதிரி அவ்வளோ ஆவலாக நம்ம எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். இந்த வீக்கெண்ட் நிறைய ரோஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு விஜய் சேதுபதி சார். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அவர் வராரா வரலையான்னு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள்.